எக்ஸிபிஷன் போவோம், பாத்திருப்பீங்க. தாஜ்மஹால் போட்டோல பாத்துருக்கோம். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம். எல்லாரும் இந்த வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துணை முதல்வர் உதயண்ணா பேசினதை வந்துட்டு பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையான்ற மாதிரி பேசியிருக்காரு. விஜயண்ணாவை பத்தி ஒரு எக்ஸிபிஷன் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா, அதாவது போலியான தாஜ்மஹால், அட்டையில கட்டின ஒரு தாஜ்மஹால் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா, நம்ம மக்கள் எல்லாமே போட்டோ எடுக்கணுன்றதுக்காக போய் போட்டோ எடுக்க ஆசைப்படுற கூட்டம், அதுக்காக கூடுற கூட்டம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அவரு. அவருக்கு ஒன்று சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த போட்டோ எடுக்க போற கூட்டம் தான் 2026 எலெக்ஷன் முடிஞ்சக்கு அப்புறம் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் உங்க அப்பா போட்டோவை தூக்கிட்டு எங்க அண்ணன் போட்டோவை மாட்ட போற கூட்டம் தான். இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, அட்டையை தட்டி பார்ப்பனே, ஆனா தட்டியில தொட்டு கூட பார்க்க முடியாது. எல்லா மக்களோட உள்ளத்திலையும் இல்லத்திலையும் எங்க தளபதி தான் இருக்காரு. ஒரு சில இன்ஸ்டா கொத்தடிமைகள் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன வந்தோடனே வந்து சிஎம் ஆயிட முடியுமா, என்ன தகுதி இருக்கு அப்படி உங்க தளபதிக்குன்னு கேட்குறீங்க, மெசேஜும் பண்றீங்க நிறையா. நான் உங்கள்கிட்ட திருப்பி அதை கேட்குறேன், உதயனாக்கு என்ன தகுதி இருந்துச்சு? துணை முதல்வர் ஆருக்கு எவ்வளவோ நிறைய பெரிய தலைவர்கள்லாம் அவங்க கட்சியில் இருந்தாங்களே, அவருக்கு ஏன் தகுதி இருந்துச்சு? ஏன் அவங்க அப்பா சிஎம்ன்ற ஒரே ரீசன்னால? வேற எதுவும் தகுதி இருந்தா இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.